ஓவிய ஆசிரியருக்கு ஆதரவாக கோவையில் டிஒய்எஃப்ஐ, எஸ்எஃப்ஐ உட்பட பல்வேறு அமைப்பினர் ஆர்ப்பாட்டம். கோவை ஆலாந்துறை பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ராஜ்குமார் என்பவர் ஓவிய ஆசிரியராக பணிபுரிந்து வந்தார். சில தினங்களுக்கு முன்பு அவர் அப்பள்ளியில் தேசிய கீதம் பாதியில் நிறுத்தப்பட்டதாக மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து அப்பள்ளியில் பயிலும் மாணவிகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளானதாகவும், இதுகுறித்து தலைமை ஆசிரியர் மற்றும் சக ஆசிரியர்களிடம் தெரிவித்த பொழுது அதனை மூடி மறைத்துவிட்டதாக அவர் தெரிவித்திருந்தார். பின்னர் இதனை உரிய அதிகாரிகளிடமும் காவல்துறையினரிடமும் தெரிவித்த பின்பு அப்பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியரை காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். அதனைத் தொடர்ந்து சக ஆசிரியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர் போக்சோ வழக்கில் கைதான உடற்கல்வி ஆசிரியருக்கு ஆதரவளித்து பள்ளி மாணவர்களை கொண்டு சாலை மறியல் போராட்டத்தை மேற்கொண்டனர். இதனையடுத்து ஓவிய ஆசிரியர் ராஜ்குமாரை திடீரென சஸ்பெண்ட் செய்து கோவை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பாலமுரளி உத்தரவிட்டார். தவறு செய்தவர்களை விட்டுவிட்டு தவறை சுட்டிக்காட்டிய நபரை சஸ்பெண்ட் செய்ததாக ராஜ்குமாருக்கு பல்வேறு அமைப்பினர் ஆதரவு அளித்து வருகின்றனர். இந்நிலையில் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் உள்ள BSNL அலுவலகம் முன்பு டிஒய்எஃப்ஐ, எஸ்எஃப்ஐ, AIDWA, தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி உட்பட பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் ராஜ்குமாருக்கு ஆதரவு அளித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் பள்ளி கல்வித்துறையும் ஓவிய ஆசிரியர் ராஜ்குமார் இடைநீக்கத்தை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும், ஆலாந்துறை அரசு பள்ளியில் நடைபெறும் சாதிய போக்கு ஊழல் போன்ற செயல்களில் ஈடுபடும் ஆசிரியர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், மாணவி மீதான வன்முறையை மறைத்த ஆசிரியர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். UK சிவஞானம், மாநில துணைத் தலைவர், தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி. இன்றைய தினம் இந்திய மாணவர் சங்கம், அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம், தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி ஆகிய அமைப்புகளின் சார்பில் இப்பொழுது நடைபெறுகிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம், ஆலாந்துறையினுடைய அரசு பள்ளியில் ஒரு மாணவியை பாலியல் உணர்வோடு பாலியல் சீண்டலுக்கு முயற்சித்த உடற்கல்வி ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி இயக்கம் நடத்தினோம். உடற்கல்வி ஆசிரியர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். வரவேற்கிறோம். உறுதியாக அவருக்கு தண்டனை தர வேண்டும். அதே நேரத்தில் அந்த உடற்கல்வி ஆசிரியருக்கு துணை நின்ற ஆசிரியர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் புகார் அளித்திருந்தோம். இந்த நிலையில் அந்த மாணவிக்கு ஆதரவாக நியாயத்திற்காக போராடி ஓவிய ஆசிரியரை சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டு இருக்கிறது. இன்றைக்கு கோவையினுடைய கல்வித்துறை CEO அந்த உத்தரவு அநீதியானது. CEO உடனடியாக அந்த உத்தரவை வாபஸ் பெற வேண்டும். CEO மீது மாநில கல்வி அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம். 4 நாட்களுக்கு முன்பு நம்முடைய முன்னாள் நீதிபதி சந்திரு அவருடைய ஆணையத்தின் முன்பு தமிழ்நாடு முழுவதும் உள்ள பள்ளிகளில் 28 வகையான தீண்டாமை நடவடிக்கைகள் என்பது, பாகுபாடுகள் என்பது நடைபெறுவதை சுட்டிக்காட்டி நாங்கள் மனு அளித்திருந்தோம். அதில் இந்த ஆலாந்துறை பள்ளியும் ஒன்று. ஆகவே மாணவர்களை கழிவறைகளை சுத்தம் செய்ய வைப்பது, அவர்களை சாதிய ரீதியாக ஒரு மனோபாவத்துடன் நடத்துவது, சாதிய ரீதியான அந்த மனோபாவத்தோடு பாலியல் தீண்டலுக்கு உட்படுத்துவது போன்ற நடவடிக்கைகளை வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த நடவடிக்கையில் ஈடுபடுகிற ஆசிரியர்கள் மீது தயவுதாட்சணியமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். அவர் பள்ளியினுடைய ஒற்றுமைக்கு குந்தகம் விளைவித்தார் அப்படின்னு சொல்றார். உண்மை என்ன அப்படின்னா, அந்த பள்ளியில் நடைபெறுகிற பல அநியாயங்களை அவர் தட்டி கேட்டார். அந்த அநியாயங்களை அவர் தட்டி கேட்டதோடு இப்பொழுது அந்த பள்ளி அங்கிருக்கூடிய தலைமை ஆசிரியர் உள்ளிட்டு அந்த பள்ளி மாணவிக்கு நீதி கேட்டு போராடாமல் அந்த அநியாயம் செய்த ஆசிரியருக்கு சாதகமாக மறியலை தூண்டிவிட்டார்கள், சாலை மறியலை. அதையெல்லாம் இந்த ஆசிரியர் ஏற்கவில்லை, ஓவிய ஆசிரியர். ஆகவே அவர் உறுதியாக நின்ற காரணத்தினால் அவர் மீது இப்போ கோட் ஆஃப் கான்டக்ட் என்று சொல்லி தவறான முறையில், பொய்யான முறையில் இந்த நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது ரொம்ப எந்த வகையிலும் நியாயமல்ல. தவறான முறையில் அவர் வீட்டில் போய் அந்த சஸ்பெண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அநீதிக்கு எதிராக உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இது மாநிலம் தழுவிய போராட்டமாக மாறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த ஆசிரியர் மேல் நடவடிக்கை எடுக்க சொல்லி SP கிட்ட கொடுத்துருக்கோம். SP உண்மையிலேயே என்னென்னா, அவர் இந்த தரப்பு நியாயத்தை உணர்ந்து நாங்கள் நிச்சயம் நடவடிக்கையை நோக்கி செல்கிறோம் அப்படின்னு தான் SP சொல்லியிருக்கார். கோவை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் இதை உணர்ந்திருக்கார். உணர்ந்து நடவடிக்கை எடுப்பதை சொல்லியிருக்கார். அந்த பள்ளியில் ஒன்று தேசிய கீதம் அது முழுமையாக முடிவடைவதற்கு முன்பே தேசிய கீதத்தை கட் பண்ணார் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது இந்த சத்துணவு பொருள் அது முறையீடாக வெளியே போயிருக்கு அப்படின்னு அவர் கம்ப்ளைண்ட் பண்ணார்.
இது போன்ற கம்ப்ளைண்ட் எல்லாம் அவர் பண்ணதுனால தான் நீங்கள் இந்த நடவடிக்கை என்பது அவர் மேல் எடுத்திருக்காங்க.